Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரொம்ப நாள் ஆச்சுல. I miss you. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். இல்லை சொல்லவே வேணாம். பிகாஸ் அஜித் சார் தலை படத்தில் வந்து டப் பண்ணுறது வாஸ் ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் நான் இப்போ தான் படம் பார்த்துருக்கேன் வேறு. ஸோ ஐ எம் ஃபுல்லி இன் தட் ஜோஷ். ஓகே, சச் அ மேசிவ் என்டர்டெய்னர். தியேட்டர் வாஸ் கோயிங் கிரேசி. எவ்ரி ஒன் எல்லா சீனும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க த ஆடியன்ஸ். ஐ திங்க் இட்ஸ் வெரி வெல் ரிசீவ். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சிம்ரன் மேம் என்ட்ரி டைமில் வந்து ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஆஹா, இப்போ என்னோட வாய்ஸ் வந்து கேட்க போகிறேன்னு. இப்போ இங்கிலீஷ் டு தமிழ் பண்ணும்போது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹிந்தி டு தமிழ் பண்ணுறதோ, தெலுங்கு டு தமிழ் பண்றதோ, எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக்னஸ். சமந்தா, அவன் மூஞ்ச பாரு, குரங்கு மாதிரி இருக்கான். ஸ்ருதி ஹாசன், எல்லாத்தையும் காதல் சிம்பிளா மாத்தினா நான் என்னத்தை சாப்பிடுறது? நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? ஸ்ரத்தா, நிறைய பேர் சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி. த்ரிஷா, கார்த்திக், நீ இல்லாம நான் வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டேன். அங்க நீ இல்லை. ஸோ இப்போ நிறைய இந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்தே வந்து சிம்ரன் மேமோட வாய்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு சிம்ரன் மேம்க்கு வாய்ஸ் கொடுத்தவங்க அண்ட் பல குரல்களுக்கு கொடுத்தவங்க ஸ்மிருதி நம்ம கூட இருக்காங்க. யா, ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் எஸ்எஸ் மியூசிக் வியூவர்ஸ். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இப்போ நான் சிம்ரன் மேம்க்கு வந்து குட் பேட் அக்லியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை நான் சிம்ரனுக்கு அவங்க மேம்க்கு டப் பண்ணது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் மை ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சிம்ரன் அவங்களுக்கு டப் பண்ணது வந்து வாஸ் பாவக்கதைகள். ஓகே, கௌதம் மேனன் சார்து வந்து ஃபர்ஸ்ட் த்ரிஷாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. கார்த்திக் டயல் செய்து என்ன அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்தது இல்லையா, அதில் த்ரிஷாக்கு நான் டப் பண்ணியிருந்தேன். ஓகே, அதில் பிடிச்சி போய் நெக்ஸ்ட் வந்து பாவக்கதைகளில் வந்து சிம்ரன் மேம்க்கு டப் பண்ணணும்னு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அண்ட் இட் இஸ் அவங்களுக்கு டப் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் தென் யூனோ அந்த that you know the feel that we get when we are dubbing is also very good. So அவங்களுக்கு அதில் டப் பண்ணதுக்கப்புறம் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டப் ஈவன் இன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சப்தம்ல கூட. ஓகே, சப்தம்ல கூட டப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி. அண்ட் இதில் சொல்லவே வேணாம். பிகாஸ் அஜித் சார் தலை படத்தில் வந்து டப் பண்ணுறது வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் நான் இப்போ தான் படம் பார்த்துருக்கேன் வேறு. ஸோ ஐ எம் ஃபுல்லி இன் தட் ஜோஷ். ஓகே, சச் அ மேசிவ் என்டர்டெய்னர். அண்ட் அவங்களோட அண்ட் சிம்ரன் மேம் அவங்களோட போர்ஷன் வந்து இட் வாஸ் வெரி, அவங்களோட கேரக்டர் த வே ஷீ ஹஸ் போர்ட்ரேட் இட் வாஸ் வெரி லைவ்லி. யூனோ அவங்களுக்கு டப் பண்ணுறது. ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். எஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த கில் பில் காஸ்டியூம்ல வர்றப்போ எஸ், அந்த சில சீன்லாம் வந்து ட்ரெய்லர்லயே ஆஃப் கோர்ஸ் இட் பீக்ட். பட் தியேட்டர்ல நீங்க நேத்து உட்கார்ந்து பார்க்கறப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது தியேட்டர்ல? தியேட்டர் வாஸ் கோயிங் கிரேசி. எவ்ரிவன் எல்லா சீனும் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க த ஆடியன்ஸ். ஐ திங்க் இட்ஸ் வெரி வெல் ரிசீவ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சிம்ரன் மேம் என்ட்ரி டைம்ல வந்து ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது. ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். ஆஹா, இப்போ என்னோட வாய்ஸ் வந்து கேட்க போறேன்னு. ஓகே, ஆமா, அது ஒரு ஜோஷ் தான் அந்த பாக்குறப்போ. அண்ட் மேம் கிட்ட பேசியிருக்கீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அதாவது how well she did receive it? I haven't gotten an opportunity to speak to Simran ma'am yet. Okay. But it would be great if I'm anywhere. If I'm able to connect on Insta or any other time, it would be nice. ஆனா இது வரைக்கும் நான் பேசினது இல்லை மேம்கிட்ட. ஐ ஹோப் ஷி லைக் மை ஒர்க். சூப்பர். அண்ட் நீங்கள் இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தது இருக்குல்ல, ஏன்னா இப்போ சிம்ரன் மேம்க்குனாலும் தேடுவாங்க பீட் எவ்ரி லாங்குவேஜ். ஒரு இப்போ த்ரிஷா மேம்க்கு தேடுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி த்ரிஷா மேம்க்கு கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஸோ இதில் வந்து எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கால் வந்தது இல்லை, அது எப்படி இருந்தது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சப்தம்ல பேசியிருக்கேன். ஸோ ஐ திங்க் அதை பேஸ் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஐ அட்டெண்டட் அ வாய்ஸ் டெஸ்ட். ஓகே, வாய்ஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு தென் they felt it suited well. ஓகே, சரி, ஓகே. பட் த வே யூ டாக்ல அந்த வாய்ஸ் வந்து யூனிக்காக தான் இருக்கு. நீங்கள் கொடுத்த சில ஆர்டிஸ்ட் வர்றப்போ அவங்களோட வாய்ஸ் வந்து இல்லை அவங்கள மாதிரியே இருக்குல்ல, அவங்க பேசும்போது அவங்கள மாதிரியே இருக்குல்லன்னு தோணும். பட் ஐ திங்க் யூ மாடுலேட் பண்ணி பேசுவீங்க. ஆமாம், ஐ ஆல்வேஸ் மாடுலேட் ஆஸ் பர் அந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸ் எப்படி இருக்கோ ஐ ட்ரை அண்ட் மேட்ச் தட். அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் எப்படி, சப்போஸ் அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா இந்த மாதிரி அவங்களே டப் பண்ணால் நல்லா இருக்கும்னு. சரி, நம்ம அந்த இதை வந்து லெட்ஸ் டூ இட் ஃபார் தெம்ன்ற மாதிரி. ஐ ஆல்வேஸ் லைக் டு டூ இட் ஆஸ் பர் அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட். ஸோ ஐ டூ தட் எஃபர்ட் டு டூ இட் லைக் தெம்.
அண்ட் அந்த 3 பேரும் இருந்த சீனா இருக்கட்டும், லைக் த்ரிஷா மேம் இருக்காங்க, சிம்ரன் மேம், அஜித் சார், 3 பேரும் இருக்கிற அந்த கான்வோ இருக்குல்ல, ஐ நோ அந்த கான்வோ எப்படி இருந்தது? அண்ட் நீங்க அது போட்டு பார்த்து தானே உங்களுக்கு சொல்லுவாங்க சம்டைம்ஸ், இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கீயை வந்து அவங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பாங்கல்ல dubbing ஆமா அப்போ. கரெக்ட். Yes. பட் when I had gone to dub for Simran ma'am, the other voices were not dubbed. ஓகே ஓகே, அப்போ உங்களோட தான் கியூவா வச்சு அவங்க. மேபி அவங்க அப்படி பண்ணிருக்கலாம். அண்ட் தென் அதிக் சார் மீட் பண்ணீங்களா? அது எப்படி இருந்தது? அதிக் சார் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பகீரா படத்துல கூட சஞ்சிதா ஷெட்டிக்கு டப் பண்ணியிருக்கேன். and I happened to meet him at one of the event. ஏன்னா விஷால் சாரோட லத்தி படத்துல கூட நான் சுனேனா அவங்களுக்கு டப் பண்ணியிருந்தேன். so I happened to meet him there. And but he wasn't there during the dubbing though. And I hope, but dubbing யாரை எடுத்தாங்க, whoever got the work done, they told that the director has given a good response. so நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. I was happy because when it is Simran ma'am both, it has to be perfect, you know. yeah டெஃபினெட்லி. அண்ட் தென் இப்போ மூவி நீங்கள் பார்க்குறப்பவுமே வந்து சில ரிவ்யூஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, சில ரிவ்யூஸ் மிக்ஸ்டாக இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட்? reviews, yeah, mixed reviews கூட இருக்கலாம். but personally I would only based on how I go and see it. see ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது first of all I think seeing Ajit sir after a long time like this, because விடாமுயற்சி also இப்போ ரீசெண்டாக ரிலீஸ், தட் வாஸ் டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர். ஆனால் இது வந்து பக்கா மாஸ், பக்கா கமர்ஷியல், யூனோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ன்ற போது இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங். ஸோ த ட்ரெய்லரே வாஸ் வெரி யூனோ அப்பீலிங். போய் பார்க்கணுமே எப்போ போய் பார்க்கலான்னு உடனே வந்து சரி ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்கல, சரி செகண்ட் டேயாவது டிக்கெட் கிடைச்சிது. and went and watched it and it was so satisfactory, you know, the entire the way the crowd also enjoyed, ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுக்கு மட்டும் இல்லாம நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எடுத்து பார்க்குறப்போ என்னடா இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் சேம் டைம் நேர்ல கேட்குறப்போ வெரி யூனிக் வாய்ஸ். தேங்க் யூ. எஸ். ஸோ இப்போ பீட் சமந்தாக்கு பண்ணியிருக்கீங்க, ஆதித்யராவுக்கு பண்ணியிருக்கீங்க, லயன் கிங், ஹாலிவுட் அனிமேஷன் எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹவு டிட் இட் ஆக்சுவலி ஸ்டார்டட்? எப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்த வாய்ஸ் எது? இப்போ டப்பிங்னே கேட்குறீங்களா இல்லை மூவிஸ்? எதுவோ ஃபர்ஸ்ட் நான் குரல் கொடுத்தேன்ப்பா ஒரு கேரக்டருக்கு அப்படின்றது எதுல? மூவிஸ்னு பார்த்தா 2017 தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. அது வந்து தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். காவியன்ற ஒரு படத்தில், அதான் என்னோட ஃபர்ஸ்ட். அது ஃபர்ஸ்ட் மூவியே அது கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் பேசணும்னு. இட் வாஸ் லைக் அன் ஐஸ் பிரேக்கர் பிகாஸ் ஐ வாஸ் ஸோ டென்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஆட்ஸ் நிறைய டப் பண்ணியிருக்கேன். டப் க்ளோஸ் டு 5,000+ ads in 12 languages, across 12 languages. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஆட்ஸில் இவ்வளோ பண்ணிட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன, அப்புறம் தான் சரி படம் பண்ணலான்னு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஐ எம் ஹேவிங் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இப்போ யூ நோ ஆல் த லாங்குவேஜஸ்? I don't know all the languages. The languages that I know, English, Hindi and Tamil. ஆனால் நான் டப் பண்ணுறது வந்து தெலுங்கு, கன்னடா, அப்புறம் நிறைய பண்ணீங்க. தெலுங்கு நிறைய படங்கள் நான் டப் பண்ணியிருக்கேன். பட் ஆஸ் அ லாங்குவேஜ் ஐ கான்ட் சே ஐ எம் வெரி மச், பட் ஐ எம் வெரி ஃபெமிலியர் வித் த லாங்குவேஜ். எஸ், ஆமா. ஏன்னா அது புரிஞ்சாதானே அந்த எமோஷனல் சில கிரையிங் சீன்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பா அதுலலாம் வந்து யூ ஹேவ் டு லேர்ன். ஓகே, அப்ப லேர்ன். ஆமா, ஆஃப் கோர்ஸ் நம்ம அந்த டயலாக் பிகாஸ் ஆல்வேஸ் இப்போ ஒரு தமிழ் படம் வந்து தெலுங்குல பண்றோம்னா இல்ல வாட் எவர் த பைலட் இஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் என்ன சீனு என்ன எமோஷன்ல பண்ணியிருக்காங்க எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்காக என்ன வார்த்தைகள் வந்து இருக்கு அதை பார்த்துட்டு தென் வி ஹாவ் டு பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அந்த எம்ஃபசிஸும் கொடுக்க முடியும் ஒரு வார்த்தைக்கு. எஸ், ட்ரூ. அண்ட் அந்த ஆக்சுவலி அந்த கேரக்டர் வந்து அவங்க நடிக்கிறாங்க இல்லையா, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியுதோ இல்லையோ, அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் கண்டிப்பா we have to because we have no escape there, we have to do it right. அண்ட் நீங்க பண்ணதுலயே ரொம்ப பெக்யூலரா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்ற சில கேரக்டர்ஸ் இது? really enjoyed dubbing for Shruti Haasan. அவங்களுக்கு வந்து லாபம் படத்தில் டப் பண்ணியிருந்தேன் நான். அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு டப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்களுக்கு லாங்குவேஜஸில் நான் எப்போவுமே டப் பண்ணுவேன். மாஸ்டர் லாங்குவேஜ் அவங்க டப் பண்ணிடுவாங்க, லாங்குவேஜ் வந்து நான் டப் பண்ணுவேன். அப்புறம் ஐயோ இந்த மாதிரி நிறைய இருக்கே சொல்லிக்கிட்டே போகலாம் பிகாஸ் எவ்ரி கேரக்டர் இஸ் யூனிக் இல்லையா. ஸோ எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சமந்தாக்கு டப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிட்டடெல் ஹனி பனியில் her performance is also ரொம்ப unique. So and I try to match her voice is little tricky, but I think
Yes, It's yes, come out definitely. well. So I watched in Tamil தான். ஓகே அப்படியே ஓகே. ஆமா ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ தாட் Okay. ஆக்சுவலி அவங்க தான் அதுதான் நான் சொல்றேன்ல விச்செவர் நீங்க சொன்னது அதித்தி ராவ் கூட ரொம்ப ஐ நோ ஷி won't speak தமிழ் பட் அதுவுமே வந்து எனக்கு ஒரு மேட்ச் தெரிஞ்சது. ஓகே. ஹர் ஃபேஸ் ஹர் டெக்ஸ்சர் இருக்குல்ல அந்த வாய்ஸ் கரெக்ட். ஐ டெக்ஸ்சர். ட்ரை டு மேட்ச் தட். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹீரா மண்டியில் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு டப் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட பைலட் நம்ம கேட்கும்போது ஒரு ஐடியா வந்துடும், இவங்களோட வாய்ஸ் இப்படி ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. ஐ ட்ரை கிவ் இட் மை 100% டு see எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவேன். God's grace, it's coming out well then okay, I'm doing my job right. எஸ் அந்த கேரக்டர் நல்லா இருக்கும். ஹீராமண்டியில அதித்தியோட கேரக்டர் இஸ் குட். அதே மாதிரி அப்படியே கான்ட்ராஸ்டா சமந்தாவோட ரோல் இருக்கும். ஆமா. அதுல அவங்க பயங்கர அந்த டான்சர் கதக் Yeah, and அவங்களோட அந்த வாய்ஸும் கொஞ்சம் டெக்ஸ்சர் ஆல்சோ இஸ் வெரி தின்னர் டெக்ஸ்சர் ஓகே and all that. எஸ் அண்ட் இருகப்பற்று ஆல்சோ யூ ஹவ் டன். ஆமா. ஓ மை காட், தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் யுவராஜ் சார் டைரக்ஷனில் அவ்வளோ அழகான ஒரு படம், ஒரு ட்ராமா. இட் வாஸ் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸும் அதுக்கு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி அந்த படம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. பிகாஸ் ஷீ வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 60% ஆஃப் த மூவி. அண்ட் அதில் அவங்களுக்கு டப் பண்ணுறது இஸ் வாஸ் லிட்டில் வாட் டு சே. ஏன்னா அவங்க கவுன்சிலர், ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர்ன்ற போது அவ்வளோவா நம்ம மாடுலேட்டும் பண்ண முடியாது. எவ்வளோ காமா பட் யூ நீட் டு கன்வே. எஸ். ஸோ அதை நல்ல உள்வாங்கி நான் அதை பண்ணேன். பட் அஃப்கோர்ஸ் அவங்களோட எது இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்டோட அந்த பேஸ் இருக்குங்களே, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், everyone are performing so well. அது அப்படியே பார்த்துட்டு அதை நம்ம உள்வாங்கி அதை பண்றது தான் இருக்கும். அண்ட் ஹாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்போ எப்படி இருக்கும், ஹவு டிஃப்ரெண்ட் இட் இஸ்? பிகாஸ் அவங்க ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. லைக் இதுதான் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல மாத்திரப்போ வேற மாதிரியான ஒரு எமோஷனல் ட்ராக்கே போகும் சம்டைம்ஸ் நம்ம பார்க்குறப்போ. கரெக்ட். சம்டைம்ஸ் த டயலாக்ஸ் வந்து இப்போ நிறைய படங்கள் ஹாலிவுட் டு தமிழ் நம்ம பண்ணுறோம், இல்லை எந்த லாங்குவேஜ் டு தமிழ் இருந்தாங்களோ இந்த டயலாக் ரைட்டர்ஸ் வந்து ஆர் டூயிங் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டயலாக் வந்து அந்த லிப்பு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அந்த அவுட்புட் வந்து அவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தட் இட் டசன்ட் சவுண்ட் டப்ட், யூனோ, ஒரு மாதிரி நல்ல நேச்சுரல் ஃப்ளோவில் இருக்கணும். ஸோ அவங்க பண்ணுற தட் இஸ் த மெயின் ஒர்க். அவங்க ரைட்டர்ஸ் பண்ணுறது இஸ் த மெயின் ஒர்க். அதுக்கப்புறம் நம்ம அந்த எந்த அளவுக்கு வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுறது வந்து இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இங்கிலீஷ் டு தமிழ் பண்ணும்போது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹிந்தி டு தமிழ் பண்ணுறதோ, தெலுங்கு டு தமிழ் பண்ணுறதோ, எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக்னஸ். ஓகே. ஸோ வி ஆர் கெட்டிங் எப்படி சொல்கிறது, லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஹவு வி ஹாவ் டு ரெண்டர். Yes, and you've done so many voices. Like Janvi Kapoor also you have done. ஜான்வி கபூருக்கு தேவரா படத்துல டப் பண்ணியிருந்தேன். Yes, and எப்படி நீங்க அந்த மாடுலேஷன்ஸ் மாத்துறீங்க? லைக் இவ்ளோ ஆக்ட்ரஸ் பண்றாங்கல்ல, அப்போ பண்றப்போ எப்படி அந்த டோன் நீங்க எடுப்பீங்க? How do you do that? அதான் நான் சொல்றேனே, அவங்களோட I think it's God's gift. I'm grateful for that. So இப்போ வந்து அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு I will just try to understand that properly. இப்போ பிஃபோர்னா ஒரு வாய்ஸ் டெஸ்ட் இருந்தாலே வந்து I just go through their interviews to get an idea. அது அப்போவே தெரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைலட் போய் கேட்ட உடனே தெரிஞ்சிடும். பட் என்னோட சைட்ல இருந்து ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் பண்ணலாமே, பட் மற்றபடி எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ண முடியாது நம்ம இருக்கிற இந்த ஃபீல்டில். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு I just try to get an idea of how their voice sounds. Everything is with how I am getting it in my mind as to how it sounds. Ada ketittu I try to, you know, reciprocate and reproduce it the way it is. Yeah, adukku etta mari avangalo solluvanga, illa inno konjam thin pannanuma, illa konjam deep pannanuma voice, andha mari பண்ணுவேன். கரெக்ட். சில ஆக்ட்ரஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ அவங்க வாய்ஸ், அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் டப்ட் வாய்ஸ் அதோட ஒரு எக்ஸ்டென்ட்ல இருக்கும். பட் அது சில படங்கள்ல மேட்ச் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா டிரெக்டர்ஸ் சொன்னதுனால? I think I haven't had that kind of an experience right now. But actually நீங்க பார்க்க போனீங்கன்னா சிம்ரன் மேமோட வாய்ஸ் இப்போ it's actually a very deep voice. ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நான் when I gone for the dubbing itself அவங்க சொன்னாங்க ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா இப்போ there are a lot of references இப்போ முன்னாடி அவங்களோட வாலி படத்துல and all that. So I think they wanted that kind of ஒரு ஃப்ளேவர் இருக்கணும்னு. ஏன்னா இப்போ பாவக்கதைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சிம்ரன் மேம்க்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான வாய்ஸ். ஏன்னா ஐ ஹர்ட் அவங்களோட பைலட் கேட்கும்போது அப்படிதான் இருந்தது அவங்களோட வாய்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களோட கேரக்டர் அதில் ஷீ இஸ் அ மதர் ஆஃப் டூ. ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஈவன் ஆன் ஹவு த கேரக்டர் இஸ் போர்ட்ரேட்.
ஸோ ஃபார் தேட் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். பட் திஸ் டைம் when I had to, இப்போ சப்தம்லையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி டீப் வாய்ஸ். த கேரக்டர் அவங்க ப்ளே பண்ணுற கேரக்டர் அப்படி. இதில் வந்து இட்ஸ் டோட்டலி ஒரு பப்ளி ஒரு பிளேஃபுல்லான ரெண்டரிங்கு. ஸோ அப்படின்ற போது ஸ்பெசிஃபிக்காகவே எனக்கு சொல்லிட்டாங்க தின்னா வேணும் வாய்ஸ். I said okay, I'll give it how you require. Yes, அப்படியே அந்த வாய்ஸ் எங்களுக்காக பேசி காமிச்சிருங்க. I'll do that one dialogue which comes in the trailer. Yeah. ரொம்ப நாள் ஆச்சுல, I miss you. சமந்தா, அவன் மூஞ்ச பாரு, குரங்கு மாதிரி இருக்கான். அவனுக்கு பானு வேணுமா? செத்தாலும் இந்த கல்யாணம் நடக்க மாட்டேன். ஸ்ருதி ஹாசன், எல்லாத்தையும் காதல் சிம்பிளா மாத்தினா நான் என்னத்தை சாப்பிடுறது? நீங்க லவ் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன் 2-3 வாட்டி பிரேக்கப்பு. ஆனால் இப்போ இவரை லவ் பண்ணணும்னு தோணுது. சிம்பிளாக இருக்காரு, நேர்மையாக இருக்காரு, மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ரத்தா, நிறைய பேர் சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை உடஞ்சா திரும்ப ஒட்ட வைக்க முடியாதுன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும்போது அறந்துக்கு தான் செய்யும். முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. தூக்கி போட போகிறீங்களா, முடிச்சு போட போகிறீங்களா? ட்ரிஷா, கார்த்திக், நீ இல்லாமல் நான் வேற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டேன். அங்கே நீ இல்லை, அங்கேயும் எல்லாமே அழகாக இருக்கு. நான் என்ன பண்ணுறது? யா, ஸோ திஸ் வாஸ் ஹர் திங். இது வினய் தாண்டி வருவா, ஐ திங்க் சின்மயி மேம். யா அதில் சின்மயி டப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த எசன்ஸ் கொஞ்சம் இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து the way she says கார்த்திக் கார்த்திக் கார்த்திக், அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே, the way she says it. Yes. அந்த எசன்ஸ் இருக்கணும். ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சுக்க சொன்னார். ஓகே. யா. எஸ். அண்ட் ஹாலிவுட் அனிமி கேரக்டர் இருக்குல்ல, அனிமேஷன்ல நம்ம பண்றப்போ ஆமாம் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பட் யூ வில் என்ஜாய் ஆல்சோ வைல் டூயிங் இட்ல. ஆமாம், இப்போ அனிமேஷன் இப்போ லேட்டஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முஃபாசா லயன் கிங்ல வந்து சராபி சராபிக்கு பேசியிருந்தேன். ஸோ தட் வாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அதுலேயும் வந்து யூ ஹாவ் டு அந்த அனிமேட்டட் வெர்ஷனில் வந்து ஹவு தே அந்த பாடி லாங்குவேஜ், ஹவு த லைனஸ் இஸ் மூவிங், அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு யூனோ டாக். அதில் வந்து சும்மா ஒரு டயலாக் சொல்கிறேன். இது சாசு, இவனை சாப்பிடக்கூடாது. This is just one சின்ன dialogue from the trailer because yeah. But I can sense that yeah, the difference in each voice, you know, it's very unique. Yeah. Thank you. And yeah, இன்னொன்னு சுழல் also you have done, right? ஆமா, இப்போ சுழல் 2ல வந்து சம்யுக்தா விஸ்வநாதனுக்கு டப் பண்ணியிருக்கேன். சுழல் 1ல வந்து ஸ்ரேயா ரெட்டி மேம்க்கு டப் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் characters and I had to use a totally different tonality for both of them. Yes. But yeah. சம்யுக்தா I think ரொம்ப அக்யூரேட்டா இருந்தது. ஆமா, ஆக்சுவலா அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் இஸ் வெரி சிமிலர் டு மைன். தட்ஸ் வை she was very insistent that I have to dub for her. Yes, and அதுவுமே கட்ஸ் நிறைய போச்சு. Her voice, her dialogues and everything. So yes, all credits goes to dubbing artist ன்ற மாதிரி தான். நிறைய படங்கள்ல சில சீன்ஸே இருந்திருக்காது, டப் பண்ணுவாங்கல்ல. சில சீன் அவங்க பேசிருக்கனாலும் நம்ம பேக்ரவுண்ட்ல டப் பண்றதுலாம் கூட இருந்திருக்கும். So yes, you have done a great job in many of the movies. Thank you yes. you so much. And the other projects, இப்போ நீங்க upcoming பண்ற projects நிறைய ரிவீல் பண்ண முடியாது. பட் எங்களுக்காக 2-3 I can reveal the next upcoming release, I can say. That is Gangers, Sundar C சரோட படத்துல. Okay. So அதுல கேத்ரின் தெரேசாக்கு பேசியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் அரண்மனை 4ல வந்து ராஷி கண்ணாக்கு தமிழ்ல பேசியிருக்கேன், தமன்னாக்கு தெலுங்கு பேசியிருக்கேன். ஸோ யா, அதுக்கு முன்னாடி ஆல்சோ தி அதர் ப்ரீவியஸ் அரண்மனையில் கூட ராஷி கண்ணாக்கு பேசியிருக்கேன். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தெலுங்கு ஆல்சோ ஐ பின் டூயிங். ஈவன் விடாமுயற்சி கூட தெலுங்குல த்ரிஷாக்கு டப் பண்ணியிருந்தேன். ஸோ இட்ஸ் கோயிங் ஆன் சைமல்டேனியஸாக போயிட்டு இருக்கு. புரியுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. யா. And thank you so much for coming. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது உங்க கூட பேசினது. Thank you. இன்னும் நிறைய உங்களோட குரலை நான் கேட்க போறேன். Thank you. Thank you. Yeah. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.